பாக்யா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இனியா பாக்யாவுக்கு லெட்டர் எழுதுறாங்க. அம்மா, நீ ரொம்ப நல்ல அம்மா. நான் உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏனோ நான் உனக்கு சந்தோஷத்தையே கொடுக்க மாட்டேறேன். பாக்யா இருமிக்கிட்டு திரும்பி படுக்கிறப்ப இனியா லெட்டர் எழுதுறத விட்டுட்டு அதிர்ச்சி ஆறாங்க. பாக்யா திரும்பி படுக்கிறப்ப இனியா லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் உனக்கு பிரச்சனைய மாத்திரதாம்மா கொடுக்கறேன். எனக்கு நல்லா தெரியும், என்னால நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நான் போறேன். உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் ஒரேடியா போறேன். நான் இல்லாம நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஐ லவ் யூமா. இனியா அந்த லெட்டரை எழுதி முடிச்சுட்டு டேபிள் மேல வச்சுட்டு நான் வர்றேம்மான்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போறாங்க. அப்ப பாட்டில் கீழே விழுகுது, லெட்டரும் கீழே விழுகுது. பாக்யா முழிச்சுடுறாங்க. அப்ப இனியா அந்த லெட்டரை மறைக்கிறாங்க. என்ன இனியா, என்ன பண்ற இந்த நேரத்துல? மணி 12:15 ஆகுது. தூங்காம என்னம்மா பண்ற? ஒண்ணும் இல்லம்மா, தாகமா இருந்துச்சு, அதான் தண்ணி குடிக்க எந்திரிச்சேன். அதுக்குள்ள கைப்பட்டு பாட்டில் கீழே விழுந்துருச்சுமா. நீ தூங்குமா, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இனியா குனிகிறப்ப பாக்யா லெட்டர் இருக்கிறத பாத்துடுறாங்க. என்ன இனியா உன் கையில? ஒண்ணும் இல்லம்மா. என்னமோ இருக்கு, காட்டு. நீ என்னைக்கும் திரும்பவே மாட்டியா இனியா? அம்மா கிட்ட எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டே இருப்பியா? காட்டு. அம்மா, நிஜமாவே எதுவும் இல்ல. பாக்யா அந்த லெட்டரை புடுங்குறாங்க இனியா கிட்ட இருந்து. அம்மா, அது ஒண்ணும் இல்ல, வெறும் பேப்பர் தான். பேப்பர் தானே இனியா, எதுக்கு அம்மா கிட்ட மறைக்கணும்? நான் பாக்குறேன். எல்லாத்தையும் பாக்யா படிச்சு பாக்குறாங்க. என்ன எழுதி வச்சிருக்க நீ? அம்மா, நான் போறேன்மா. போறியா? எங்கடி போவ? அம்மா, நான் செத்து போறேன். ஜெனியோட குழந்தை தூங்காதனால பாக்யா டோருக்கு வெளியே ஜெனி குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப சத்தம் கேக்குது, பாக்யாவும் இனியாவும் பேசுறது. அம்மா, நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், உங்களை எல்லாரையும் அழுக வைக்கிறேன். அதுக்காண்டி இனியா இவ்வளவு பெரிய முடிவு எடுப்பியா நீ? ஏன் இனியா, ஏன் இப்படி பண்ணுனன்னு இனியா கிட்ட கேக்குறப்ப ஜெனி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு ஆன்ட்டி? பாரு ஜெனி, இவ என்ன பண்ணிருக்கான்னு. அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காண்டி இனியா என்ன பண்ணணும்னு நினைச்சு இந்த லெட்டர் எழுதியிருக்கா? செத்து போயிடலான்னு நினைச்சேன்க்கா. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா இனியா? ஆன்ட்டி, நீங்க அழாதீங்க ஆன்ட்டி. அக்கா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்க்கா. அத நீ புரிஞ்சுக்கிட்டேல்ல, இனிமேட்டு தப்பு பண்ணாம இரு. வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? யாரும் சொல்லல. எல்லாரும் உன் கூட தானே நிக்கிறோம். அக்கா, அதுதான் ஹேட்டிங்கா இருக்கு. இனியா, நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றியே, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்? எனக்கு கஷ்டமா இருக்காதாடி? நான் என்ன ஆவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஆன்ட்டி, இனியாவுக்கு எதுவும் ஆகல, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. எப்படி ஜெனி? இனியா உன் மேல கோவிச்சுக்கிறோம், திட்டுறோம், எல்லாம் உன் மேல உள்ள அக்கறை தானே. அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. நான் தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். உங்க யார பத்தியும் நான் யோசிக்க மாட்டேறேன். நான் இல்லாட்டி நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க தானே? இனியா, அந்த சந்தோஷமே நீந்தாண்டி. காலையில எந்திரிச்ச உடனே பாக்குற முகமே நீந்தான். அந்த நாள் முழுக்க ஓடுறதுக்கான நம்பிக்கையை கொடுக்கறதே நீந்தானே. எனக்கு இனியா இருக்கா, நல்ல வேலையில அவளை உட்கார வைக்கணும், அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீ, உன் குடும்பம், உன் குழந்தைங்க, நீ சந்தோஷமா வாழ்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதெல்லாம் நினைச்சுதாண்டி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ இல்லாட்டி நான் உடஞ்சு போய் மூளையில உட்கார்ந்துட மாட்டேன். எனக்கு வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிராதா? ஏன் இனியா இதெல்லாம் புரிஞ்சுக்கவே மாட்டேற? நீ இல்லாட்டி அடுத்த நிமிஷமே நானும் செத்து போயிடுவேன் இனியா. ஆன்ட்டி, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நிஜமாதான் ஜெனி, இந்த லெட்டரை படிச்ச உடனே என்னோட பாதி உயிர் போயிருச்சு. இதோ பாரு இனியா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன். சாரிமான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாங்க இனியா. ஆன்ட்டி, நீங்க அழுகுறத விடுங்க. இனியா, நீ எழுதின லெட்டரை நீயே கிழிச்சு போடு. இனியா கிழிச்சு போட்டுட்டாங்க லெட்டரை. இனிமேட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு இனியா பாக்யாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இனியாவை பாக்யா தூங்க வைக்கிறாங்க. ஜெனி கிட்ட சொல்றாங்க, எப்படி இனியாவை ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல
ஆன்ட்டி பாத்துக்கலாம். ஜெனி, இன்னைக்கு நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். தெரிஞ்சா எல்லாரும் வருத்தப்படுவாங்க. ஆன்ட்டி, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ஆன்ட்டி பாத்துக்கலாம், நீங்க படுத்து தூங்குங்க. ஜெனி, நீயும் போய் தூங்குமா. ஆன்ட்டி, இன்னைக்கு வேணா நான் இங்கேயே படுத்து தூங்கட்டுமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, குழந்தை வேற இருக்கா, போய் தூங்கு. பாக்யா எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு காலையில விடிஞ்சதும் பால் கொதிக்க வைக்கிறாங்க. அப்ப பால் பொங்கி ஊத்துது. அது தெரியாம பாக்யா நின்னுகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வந்து சொல்றாங்க, சாரி அத்தை, நான் கவனிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. பாக்யா, என்னாச்சு பாக்யா, கண்ணெல்லாம் செவந்திருக்கு, நைட்டு முழுக்க தூங்கலையா, என்ன அழுதியா பாக்யா. இனியாவ நினைச்சா இனிமேட்டு அவ எந்த தப்பும் பண்ண மாட்டாமா. பாக்யா அதை கேட்டுட்டு அழுகுறாங்க. பாக்யா, ஏன் அழுகுற, வந்து உட்காரு வா. பாக்யா நடந்ததெல்லாம் ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இத கேட்ட ஈஸ்வரிக்கு கவலையாயிருது. பாக்யா சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அத்தை. சமய கட்டு பக்கம் நான் வந்து 10 நிமிஷம் கூட ஆயிருக்காது. இனியா இருக்காளான்னு 5 ட்ரிப்பு பெட்ரூமுக்கு நடந்து போயிட்டு வந்தேன். அவளை தனியா விடவே எனக்கு பயமா இருக்கு. கோபி சொல்ற மாதிரி நான் வேலைன்னு இருக்கிறதுனாலதான் இனியா இந்த மாதிரி பண்றாளா. பாக்யா, இதெல்லாம் எதுவுமே காரணம் இல்ல. இனியானால நடந்ததை தாங்கிக்க முடியல, குற்ற உணர்ச்சி, அதுதான் இப்படி பண்றா. நீ தேவையில்லாதெல்லாம் யோசிக்காத, நடந்ததை விடு. அடுத்து என்ன பண்ணலாங்கிறத யோசிக்கலாம். அத்தை, அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ரெஸ்டாரண்ட மூடிரவா, முன்னாடி மாதிரி சின்னதா வீட்ல இருந்து ஏதாவது பண்ணட்டுமா. பாக்யா, அப்படிலாம் யோசிக்காத. இந்த பிசினஸ எவ்வளவு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சோன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு சிக்கலுக்கு நடுவுலையும் எப்படி இந்த பிசினஸ ரன் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். பாக்யா, எதுக்காண்டியும் இந்த பிசினஸ நீ விடவே கூடாது. வீட்ல ஆளா இல்ல, நான் இருக்கேன், உங்க மாமா இருக்காரு, காலேஜுக்கு கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு வர்றோம். இனிமேட்டு இனியா வீட்டுல இருக்க நேரமும் நாங்க பாத்துக்கிறோம். இனியா மேல உள்ள கவலைய விட்டுரு பாக்யா. வீட்டை பத்தி கவலையும் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் நீ அழுகலாமா பாக்யா. சாரி அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. வயசான காலத்துல யாருமே உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க மாட்டேங்கிறோம். பாக்யா, மன்னிப்பு கேட்கணும்னா நான் தான் உன்கிட்ட கேட்கணும். உருப்படாத பையனை பெத்து உன் கூட கல்யாணம் பண்ணி வச்சதுக்காண்டி என்ன மன்னிச்சிரு பாக்யா. நீ கவலைப்படாம இரு பாக்யா. வீட்டுல மனுஷங்கன்னு எதுக்கு இருக்கோம், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு தானே. இனியாவை பத்தி எந்த கவலையும் படாத, வீட்டை பத்தியும் எந்த கவலையும் படாத, நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையில மாத்திரம் கவனத்தை செலுத்து, அது போதும். இனிமேட்டு இனியா தப்பே பண்ண மாட்டா. நீயும் எந்த தப்பும் பண்ணல, யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. உன் சக்திக்கே மீறி எல்லாருக்கும் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்க. நீ கவலைப்படாத பாக்யா. நீ இரு, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஈஸ்வரி காஃபி போட்டு எடுத்துட்டு வராங்க. பாக்யா குடிக்கிறாங்க. இன்று ஈரானின் நாணயம் ரியால். நாளை சந்திப்போம்.